ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் வேற லெவல் ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அண்டு இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் ட்ராப். பட் நான் இது வந்து சொல்லிட்டு இருந்தது தான், இங்கேருந்து நான் மெதுவாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு பெரிய ஆக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். வெட்னஸ்டேஸ் வந்து ரிவர்சலுக்கான நாள் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில். ஸோ வெட்னஸ்டே ரிவர்சல் நடக்கும். இதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் மெத்தட்ஸை பண்ணவங்களுக்கு மேபி ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து இங்கே உருவாகும் போதே நான் சொன்னேன், இது வந்து மேலே போய் திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு. பட் இது வந்து படிப்படியாக தான் வருவாங்கன்னு நினச்சேன். பட் இந்த லிக்விடிட்டி வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு புஷ் மூவ் தருவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த லிக்விடிட்டி வந்து டேக் அவுட் பண்ணுவாங்க, ப்ளஸ் இந்த லிக்விடிட்டி, இந்த 2 லிக்விடிட்டி டேக் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். சேம் ஃபார் இந்த இந்த இடத்துல மார்க்கெட் மேக்கர் மாடல் உருவான போது நான் சொன்னேன் இது கீழே வரும்னு சொல்லி. பட் அதே மாதிரி இங்கே வந்த மாதிரி நான் ஒரு ஸ்லோ பேஸ்டு அண்டு மார்க்கெட் மேக்கர் ஸ்டைல்டு ஒரு ட்ராப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமோட ப்ரீமியத்துலேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மட்டுமே இவ்வளோ பெரிய கேப் டவுன் மூவ். இது வந்து திடீர்னு வந்துடுச்சு மார்க்கெட்டில் நியூஸு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நான் சொல்ல போகிறது வந்து ஒரு கஷ்டமான செய்தியாக இருக்கலாம். பிகாஸ் இது திடீர்னு வர கிடையாது, இது ப்ரீ பிளான்ட். இங்கே ஆரம்பிக்கும் போதே இது ப்ரீ பிளான்ட். உங்கள் எல்லாத்துக்குமே எல்லா ப்ராஃபிட்டையும் வாரி கொடுத்துட்டு மார்க்கெட் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ என்னோட வீடியோஸை என்னோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேத்துக்குமே தெரியும், நான் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் டீச் பண்ணுவேன். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு காலோ ஒரு புட்டை வந்து ஜஸ்ட் கையில் தூக்கி தர்ற மாதிரி இருக்காது. ப்ரைஸ் ஆக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, உங்களோட மார்க்கெட் கேமை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் என்னோடய வீடியோஸ் இருக்கணும். அதை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். ஓகேவா? நீங்கள் யாருமே இதைத்தான் எடுக்கணும், இப்படி தான் இந்த மெத்தடில் தான் ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். லிக்விடிட்டி எனக்கு எப்படி புரியுது, அது உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லாமல் இல்லை, ஏற்கனவே நடந்ததை மட்டுமே சொல்லிட்டு இல்லை. நான் இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே இது மார்க்கெட் மேக்கர் மாடல் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இது ஏன் சின்னதாக ட்ராப் பண்ணுறான் இல்லை ஏன் பெருசாக ட்ராப் பண்ணுறான் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தப்பான கொஸ்டின். ஏன் ட்ராப் பண்ணுவானுங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் தட். ஒரு 1500 பாயிண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். பட் இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு பிக்கர் ஸ்விங்கிங் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. இதோட ஏன் வந்து இவ்வளோ ஸ்பீடான ட்ராப் அப்படிங்கிறதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் தந்துடுறேன். தராமல் நான் அடுத்த இதுக்கு நான் போக விரும்பலை. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்விங்கு வந்து இனிஷியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கில் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா, இது வந்து டாப் சைடு, இது வந்து டாப் சைடு ஆஃப் த கர்வில் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்க ட்ராப் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சடன் மூவ் ஆர் நியூஸ்னால் வந்த மூவ் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இது ப்ரீமியத்திலிருந்து இப்போ தான் ஒரு ட்ராப் வந்திருக்குது. ஸோ இன்னுமே இந்த ட்ராப் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா டிஸ்கவுண்ட் இதுக்கு கீழே தான் இருக்குது. இந்த கேப்டு ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, இந்த கேப்டு ஏரியா கீழே தான் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் டைசெக்ட் த ஆக்ஷன். ஆக்சுவலாக நான் சொன்னது எக்ஸாக்ட்லி நடந்துருந்துச்சு. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக், இது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆர்டர் பிளாக்கை தான் நான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஆர்டர் பிளாக்கை தான் நான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வெரி வெரி பவர்ஃபுல் சைன்.
இதுலேருந்து மார்க்கெட்னால தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிச்சாலும் அதுக்கு மேலே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. இது ரெண்டையுமே தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே இருக்கிறத எதையுமே நான் சொல்ல கிடையாது. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளை வந்து தடை பண்ணும். அது குறிப்பாக 48,050லிருந்து 48,150க்குள்ளே இருக்கிற ஏரியாவிலேருந்து தான் ட்ராப் வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த 48,050 டு 100 டச் பண்ண உடனே நான் ஏற்கனவே என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு கோட்டை போட்டு வச்சு அதை தொட்டோன்னா மார்க்கெட்டுக்கு ட்ராப் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. அப்படி நடக்காது. அப்படி லிக்விடிட்டி ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இந்த 48,050லேருந்து 150 ஏரியாவை வந்து ஒரு டப்பா போட்டு வச்சுட்டு இங்கே தொட்ட உடனே மார்க்கெட் ட்ராப் ஆயிரும் அப்படின்னு இந்த இடத்துலேருந்து எத்தனை பேர் நான் சொன்னதுக்கு அப்புறமே எடுத்து ஃபெயிலியர் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ட்ராப் பண்ணது எக்ஸாக்ட்லி 48,115லேருந்து தான். சரியா? 109லேருந்து தான். ஸோ நான் சொன்ன ஏரியா தான். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடாதா? பண்ணணுன்னு அவசியமே கிடையாதா? அவங்க கீழே போகணும். ரைட்? அவங்க கீழே போவாங்க அப்படின்னு நான் இங்கேயே சொல்லிட்டேன். இந்த ஏரியாஸ் எல்லாம் டேக் அவுட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த லிக்விடிட்டி ஜென்ரேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. இது ப்ரைஸ் ஆக்ஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த ஏரியாவிலேருந்து தான் ட்ராப் வரணும், வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த ஆக்ஷனோட என்னோட டீகோடிங். ஓகே. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே மார்க்கெட் போனது 15 மினிட்ஸில் மேபி இதுக்கு மேலே அப் க்ளோஸ் வச்சுருக்கலாம். பட் 1 ஹவர் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த லிக்விடிட்டியோட மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஸ்டாப் பண்ணிடுச்சு. நான் அதையும் காட்டுறேன். இதுதான் இந்த ஆர்டர் பிளாக்கோட டோட்டல் ஸ்ட்ரக்சர், 1 ஹவர் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸாக்ட்லி ஸ்டாப்ட். ஓகே. ஆர்டர் பிளாக் ஸ்டாப்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி நான் சொன்ன ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ட்ராப்ட். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்காத ஒரே விஷயம் என்னென்னா மெதுவாக ப்ரைஸ் வந்து கீழே வரும்னு நினச்சேன். பட் இது ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்விங்கிங் ஸ்ட்ரக்சரில் இது வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரீமியம்லேருந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வர்றது ஸ்பீடாக தான் வருவாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ இருக்கிற ஆக்ஷனில் இன்னைக்கு காலையில் ஒரு இந்த ஆர்டர் பிளாக் மாதிரி இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் உருவாக்கி இருக்குது மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டை அகைன் மேலே புஷ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு காரணகர்த்தாவாக அமையும். திஸ் வில் பி அ ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. அண்டு டாப் சைடில் இவ்வளோ பெரிய கேப், இதோட காரணம், இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்லேயே பார்த்தா தெரியும். இந்த கேப்போட அர்த்தம் என்ன? மார்க்கெட் ஆன் பையிங் சைடு வெரி ஃபியர்ஸ்லி. அதே தான் இங்கேயுமே. ஓகேவா? கேப்பிங் டவுன் இவ்வளோ பெருசாக இறங்குறது வந்து பவரை காட்டுது, பவர் ஆஃப் த மூவ். ஸோ எக்ஸ்பெக்ட் அ ட்ராப், எக்ஸ்பெக்ட் பேரிஷ் ட்ரேட். ஆனால் புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். மார்க்கெட் ஒரே அடியாக விழுந்துக்கிட்டே இருக்காது. ஓகேவா? மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அடுத்தது அப்படியே சர்ன்னு கொரோனா ட்ராப் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொரோனா ட்ராப் கூட பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆளுகளுக்கு மட்டும்தான் அது என்னன்னு புரியும். நான்லாம் லைவாக கொரோனா ட்ராப்பை வந்து பார்த்துருக்குறேன், ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆளுகளுக்கு மட்டும்தான் அது எப்படி ட்ராப் ஆச்சு அப்படின்னு தெரியும். ஸோ கொரோனா ட்ராப் மாதிரி எந்த ஒரு கெட்ட நியூஸும் இப்போ இல்லை. இருந்தாலும் வராது அப்படிங்கிறது அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ப்ரோக்ராமை தான் நான் சொன்னேன். ப்ரோக்ராமோட வேலை தான் நான் இந்த இடத்துல சொன்னேன். இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் ஆகாது. பட் ஆச்சுன்னா ஷோஸ் பவர், ஷோஸ் ஃபோர்ஸ். அப்போது நெக்ஸ்ட்டாக நம்ம மார்க்கெட்டில் அடுத்தடுத்து என்ன க்ளூஸ் இருக்குது, அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை டைசெக்ட் பண்ணி பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி ட்ராப் வருமானா? கிடையாது. அவங்க இந்த இடத்துல லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ட்ராப்ட். ஓகேவா? இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை.
ஆக்சுவலாக மார்க்கெட் மேக்கர் மாடல் முடிஞ்சு ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஓகே, அண்டு இந்த ஆர்டர் பிளாக் வந்து இப்போதைக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங் பிளாக்காக இருக்கும். 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் ரெண்டுலேயுமே சேம் சைஸில் இருக்குது. ஸோ இது ஒரு உண்மையாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாக், ஸ்ட்ராங்கான பிளாக்காக இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான பிளாக்குக்குள்ளே லிக்விடிட்டி கூட ஜென்ரேட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் அ புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன். இதை தான் நான் சொல்ல வரேன். ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம், ஆனால் புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ இந்த டாப் சைடில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பனாக இருக்குது அந்த ஆர்டர் பிளாக்ல. ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த லோ, இந்த ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன வால்யூம் இம்பேலன்ஸோட கூடின ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ திஸ் ஷோஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பேரிஷ் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா, இது வந்து சாதாரண ஒரு விஷயமா நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்துக்கவே கூடாது. என்னோட கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வித் ப்ரூஃப் என்னால் நிரூபிக்க முடியும். வால்யூம் இம்பேலன்ஸ் வித் அ ஃபேர் வேல்யூ கேப் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சிக்னேச்சர். மார்க்கெட் அதை பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் மூலமாக தூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வராது. தூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இஸ் ராங், தப்பாக ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ரிஜெக்ட் பண்ணும். ஓகே, பண்ணும் கண்டிப்பாக. அண்டு இப்போ கீழே வரும்போது இந்த ஏரியா இங்கே நான் என்ன குறிச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏரியா வந்து இம்பேலன்ஸ்டு ஏரியாஸ். இங்கே இருக்கிற எல்லா இம்பேலன்ஸ்டு ஏரியாஸையுமே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இம்பேலன்ஸ்டு ஏரியாஸ்க்குள்ளே மார்க்கெட் என்டர் ஆகும்போது we might see a bullish retracement, பட் ரீட்ரேஸ்மெண்ட்டை மட்டும்தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு எதிர்பார்க்கக்கூடாது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த கேப்பை மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும், அவர் இந்த கேப்புக்குள்ளே மார்க்கெட் என்டர் ஆகிற வரைக்கும் டு நாட் எக்ஸ்பெக்ட் புல்லிஷ். அது தப்பாக போயிடும். இது இன்னும் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே நுழையில. ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்விங்கை டோட்டலாக கன்சிடர் பண்ணி ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் போட்டு பாருங்கள். இன்னும் ப்ரீமியத்தில் தான் மார்க்கெட் இருக்குது. ஜஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே நுழைய போகுது. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாலுமே சென்சிட்டிவ் ஏரியா என்னன்னு நான் போட்டிருக்கிறேன். அந்த சென்சிட்டிவ் ஏரியாவில் தான் இந்த கேப் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ளே ஆகும். இதுதான் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். அண்டு ப்ரோக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா, செல்லிங் ப்ரோக்ராம் படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து இன்னும் வேலிடேட் பண்ண கிடையாது. இந்த பிளாக்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் மேபி டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு டாப் சைடில் இந்த ஆர்டர் பிளாக், இதை தவிர வேறு எந்த முக்கியமான கேண்டிலுமே இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் கிடையாது. டவுன் சைடில் இந்த கேப்லேருந்து ஒரு புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அண்டு அப் சைடில் இருக்கிற இம்பேலன்ஸை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ராப் தொடங்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வீக் லிக்விடிட்டி. இந்த வீக் லிக்விடிட்டி எல்லாமே மார்க்கெட் மறுபடியும் டேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் வீக் லிக்விடிட்டியை மார்க்கெட் லீவ் பண்ணாது. ஸோ டேக் அவுட் அப்படின்னா உடனடியாக புல்லிஷ் ட்ரேட் எடுத்து இது எல்லாத்தையுமே டேக் அவுட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் அப்போ டேக் அவுட் பண்ணுறதுக்கு கூட அவங்க இப்போ கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ், திஸ் இஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி. மார்க்கெட்டை எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம், அது மட்டும்தான். ஸோ இந்த இம்பேலன்ஸ்டு ஏரியா பேலன்ஸ் செய்யப்பட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம மிச்சம் நடக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் இன்டர்மீடியட் ஹை. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இன்டர்மீடியட் ஹை. ஓகேவா, அண்ட் வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்தெல்லாம் மார்க்கெட் ட்ராப் ஆகலாம், அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற வியூ. டவுன்வர்ட் ட்ரெண்டிங் ப்ரோக்ராம் தான் ஆக்டிவேஷனில் இருக்குது. மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இருக்கிறதில்ல.
ஸோ இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை லிக்விடிட்டியுமே மார்க்கெட் டேக் அவுட் பண்ணியாச்சு. இனிமேல் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட் கொடுக்க நம்ம பார்த்துடலாம். ஸோ வெட்னஸ்டேஸ் ஆல்வேஸ் ரிவர்சல். அதுவும் இந்த தொடர்ந்து 3வது வாரமாக நான் சொல்கிறது நடந்துட்டு இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சிருக்கும். வெட்னஸ்டே அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெட்னஸ்டே. இந்த மூவ் வெட்னஸ்டே, இந்த மூவ் வெட்னஸ்டே, இந்த மூவ் வெட்னஸ்டே. வெட்னஸ்டேஸ் ஆர் ரிவர்சல் நம்ம மார்க்கெட்டில். இது நான் கண்டுபிடிச்சது, வேறு யாருமே சொல்லாதது. ஓகே, இது வரைக்கும் யாருமே ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்டடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. வெட்னஸ்டேஸ் ஆர் ரிவர்சல் டைம் நம்ம மார்க்கெட்டில் மட்டும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ரிவர்சல் ஆகுது. ஜஸ்ட் உங்களுக்கு லிக்விடிட்டி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், வெட்னஸ்டே ரிவர்சல்ஸ் வந்து நீங்கள் கணிக்கலாம். ஓகேவா? எப்படி எந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ராங் லிக்விடிட்டி இருக்குது, எந்த ஏரியாவில் வீக் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும், வெட்னஸ்டே ரிவர்சலுக்கு நீங்கள் வாரம் தயாராக இருக்கலாம். ஸோ கண்ணை மூடிட்டு ட்ரேட் எடுக்கிறத விட மார்க்கெட் வந்து எந்த ப்ரோக்ராமில் ரன் ஆகுது அப்படிங்கிறத டிஃபினட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் மேக்கர் மாடல் இப்போ டேக் அவுட் பண்ணியாச்சு. இது மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத தாராளமாக புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்? எஸ். நெக்ஸ்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு வொலட்டைலாக இல்லை. 2060 பாயிண்ட் விழுந்திருக்கான் பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி அந்த அளவுக்கு விழுகலை, ஜஸ்ட் 400 பாயிண்ட்ஸ், 460 சம்திங், ரைட்? 460 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போது நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆகாது. பிகாஸ் இது ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டிலையும் இதை வந்து பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணாங்க. அப்போவே நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டிங் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ரெடியாக இருந்திருக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு மோசமாக தர கிடையாது இன்றைக்கி ட்ரேடு. நிஃப்டி இன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. இந்த கேப்பை பேலன்ஸ் பண்ணாங்க, ரைட்? கீழே ட்ராப் ஆகி இங்கே வந்தவங்க இந்த கேப்பை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு தே ட்ராப்ட் அகைன். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இதுலேயுமே ஒரு மிகப்பெரிய ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் உருவாக்கி இருக்குது. இது வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக். இந்த பிளாக்குள்ளேயே லிக்விடிட்டி ஜென்ரேஷன் நடந்திருக்குது, மறுபடியும் கூட நடக்கலாம். இதோட சைஸ் ரொம்ப பெருசு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில். ஸோ நிஃப்டிலையும் மேலே வந்து கேப்போடு இருக்கிறனாட்டிக்கு இட் ஷோஸ் பவர். அண்டு மார்க்கெட் மேக்கர் மாடல் வந்து நிஃப்டிலையும் கம்ப்ளீட் செய்யப்படும். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் எதிர்பாருங்க, புல்லிஷ் எக்ஸ்பேன்ஷனுக்கு எதிர்பார்க்காதீங்க. மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வரும். அதில் ரொம்ப முக்கியமான லோ வந்து நிஃப்டியில் இந்த லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லோ, 21,448. இந்த லோ வந்து நிஃப்டியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் லோ. இந்த லோவை எப்படி டேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? வெறும் வந்து 100, 150, 120, 130 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த லோஸை ஃபஸ்ட்டு தொடும்போது புல்லிஷான ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஒர்த்தான லோ தான் இது. ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராப் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூஷன் வரும் ஆர் தடுப்பு வரும். இந்த பிளேஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ ஒவ்வொரு ஆல்கோ லெவல்ஸ் எல்லாம் தருவேன். அதில் ஒரு லெவல் தான் இது. 21,484 to 21,528 இந்த ஏரியா தான் நிஃப்டியோட அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே லிக்விடிட்டி ஜென்ரேஷன் நடக்கும். புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் புல்லிஷ் எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. புல்லிஷ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கவே நடக்காது சொல்லப்போனால். அண்டு பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இன்னுமே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் நிஃப்டி அவ்வளோ பெரிய ட்ராப்பை சந்திக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட். அண்டு டாப் சைடில் வெரி வீக் லிக்விடிட்டி லீவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி மறுபடியும் மேலே போகும், கண்டிப்பாக போகும். ஓகேவா? நிஃப்டி வந்து இதிலிருந்து ஒரே முட்டை ட்ராப் ஆகும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப வீக்கான லிக்விடிட்டி. ஸோ இந்த வீக்கான லிக்விடிட்டியை மார்க்கெட் கண்டிப்பாக வந்து டேக் அவுட் பண்ணும். பட் இப்போதைக்கு பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ அது போகும்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது க்ளூ கிடச்சதுன்னா. இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் 21,448 அண்ட் திஸ் ஏரியா. இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் இன்னும் ஆக்டிவேட் ஆக கிடையாது. இது ஆக்டிவேட் ஆகும்போது
இது மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இந்த பிளாக்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது ஆக்டிவேஷனில் இருக்கிறனாட்டிக்கு டெம்பரரியான ஒரு பிளாக்கேஜை மார்க்கெட்டில் தரும். அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை தப்பி தவறி கூட ரொம்ப குறைச்சி மதிப்பிட்றாதீங்க. ஓகே, சேம் ஃபார் இந்த பேங்க் நிஃப்டியில் இருந்த ஆர்டர் பிளாக் இருந்துச்சுல, இப்போ உருவாக்குனது இல்லை. இந்த இடத்துலேருந்து ட்ராப் வரும்னு சொல்லி நான் போன வாரம் இந்த 4-5 டேஸாக சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் பிளாக் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டர் பிளாக் இது. இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணோன்னா ஹெவி புல்லி ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கான லிக்விடிட்டி இன்னும் மார்க்கெட் எடுக்க கிடையாது. ஓகேவா? ஸோ அதோட லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கும்போது நீங்கள் புல்லிஷ்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ. சாரி, எனக்கு நேற்று என்னால் பண்ண முடியல, ரிவ்யூ பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ பண்ணியிருந்தாலுமே நான் வந்து 2000 பாயிண்ட் கீழே விழுகுனால என்னால் சொல்லியிருக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ப்ரோக்ராம் ரெகுலராக ரன் பண்ணுறது மெதுவாக தான் வரணும், மெதுவாக தான் ட்ராப் ஆகிருக்கணும். பட் அதோட சிவியர் ட்ராப்புக்கான ரீசன் வந்து லிக்விடிட்டி ரொம்ப ஜென்ரேட் ஆயிடுச்சு மேலே டாப் சைடில். ஸோ அதெல்லாம் டேக் அவுட் பண்ணணும். அவங்க வந்து பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் உங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி தான் அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆல்கோஸ் எல்லாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வேண்டி தான் வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க. அவங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்குது. நம்ம தான் தப்பாக டைரக்ஷன் தெரியாமல் உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஓகேவா? இப்போ டைம் ஆக்சுவலாக 1:20. சரி, நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு சின்ன வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் முக்கியமான பிளாக்ஸ் அண்டு வியூஸ் எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. மேபி நாளைக்கு என்னால் ரிவ்யூ பண்ண முடியலனாலும் சாரி. நான் கண்டிப்பாக பண்ண முடிஞ்சதுன்னா 1 மணிக்காவது உட்காந்து பண்ணி போட்டுடுறேன். ஸோ ட்ரேடிங் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. அண்டு பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.